என் மனச பாரி கொடுத்து உன் மனசில் இடம் முடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே என் மனச பாரி கொடுத்து உன் மனசில் இடம் முடிச்சே என் மனச பாரி கொடுத்து உன் மனசில் இடம் முடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே என் மனச பாரி கொடுத்து கண்ணும் என்னை கொண்டாட மன்ன மன்ன கண்களில் காதல் முத்தாட கண்ணும் என்னை கொண்டாட மன்ன மன்ன கண்களில் காதல் முத்தாட பாரி கொடுத்து உன் மனதில் இடம் போடுங்க என் மனச பாரி கொடுத்து உன் மனதில் இடம் போடுங்க கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே என் மனச பாரி கொடுத்து புன்னகையில் புத்தகத்தினாதோ பத்தாவத்து சொட்டவுடன் பின்னல் விட்டாதோ சரிக்கு புன்னகையில் புத்தகத்தினாதோ பத்தாவத்து சொட்டவுடன் பின்னல் விட்டாதோ மனோடு செங்கல் வச்சு விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வச்சு உறவாக வந்து நம்மா இனமை இனிமை என் மனச பாரி கொடுத்து உன் மனத்தில் இடம் முடிச்சு என் மனச பாரி கொடுத்து உன் மனத்தில் இடம் முடிச்சு கத்தை தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே கத்தை தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே என் மனச பாரி கொடுத்து
சேவல் கொடியோடு என் நாட்டு மக்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று அருள்வேண்டி வணங்குகின்றேன். முருகா முருகா. நான் குறிஞ்சி நாட்டு மன்னனாகவும் சிற்றூர் அரசனாகவும் நம்பி மன்னனாக வாழ்ந்து வருகின்றேன். என் பேர் நம்பி மன்னன். என் மனைவி பேர் நங்கை மோகினி. எனக்கு 6 ஆண் குழந்தைகள் 7 ஆண் குழந்தைகள் உள்ளது. பெண் குழந்தை இல்லாத காரணத்தால் நாங்கள் முருகபெருமானை தரிசனம் செய்தேன். அந்த முருகபெருமான் எனக்கு ஒரு வழியை காட்டினார். காட்டுக்கு போகும்போது வேட்டையாடுவது எங்க குல வழக்கம். அந்த குல வழக்கப்படி வேட்டைக்கு செல்லும் பொழுது அப்பொழுது வள்ளி கிழங்கெடுத்த பள்ளத்தில் குவா குவா என்று அழுது புலம்பியது. அந்த குழந்தையை போய் பார்த்து என்னடா அழுகச்சத்தம் கேட்குது என்று பார்க்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. பரவாயில்லை, முருகபெருமான் நம்மளை கைவிடவில்லை என்று நினைத்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து நாளொரு மேனியும் பொழுது ஒன்றமாக வளர்த்து தக்க பருவகாலம் வந்துவிட்டது. எங்க குல ஆசாரப்படி திணைக்காவல், ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைப்படம் காவல் செய்வதும் அப்படி வழக்கம் போல் இருப்பதனால தக்க பருவத்துக்கு வந்து விட்டது. என் மகனை வீரத்தேவனை அழைத்து மற்ற விவரங்களை சந்தித்து மகனே வணக்கம் தந்தையே. மங்களமாக வாழ வேண்டும். ஏதோ உங்களுடைய ஆசீர்வாதம் தான். தாயை சேர்ந்த கோவில் முல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று சொல்லுக்கணங்க இந்த சிறப்பான நாடகத்துடைய அமைப்பாளர் அன்புக்குரிய அப்பா ராமசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தியை கௌரவப்படுத்திய மீனாட்சிபுரம் கிராமத்தார்களுக்கும் கே மீனாட்சிபுரம் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணா அவர்கள் குடும்பத்தாருக்கும் பால்ராஜ் அவர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் மகனிடம் கதையை தொடர்கிறேன். நன்றி. சரி, ஆமா நான் கேட்டுட்டு வசனமெல்லாம் வா. தெரிஞ்சாலும் வந்தாலும் சரி, தெரியாத வந்தாலும் சரி, நம்ம செய்யறது செஞ்சுட்டு தான் போவோம். ஆமா, என்னப்பா என்னை கூப்பிட்டீங்க? நம்ம குல வழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவது, பெண்கள் திரைப்படம் காவல் செய்வதும் வழக்கம். வேட்டையாடுறதுனா என்ன? மிருகங்களை கொண்டுருவா? மிருகங்களை கொண்டு, அதாவது காட்டுக்கு போய் கிழங்குகள், வேட்டைனா எல்லாம் ஒண்ணு, கிழங்குகளை பறித்து நம்ம புஷிக்கும் காலத்தில் அதற்காக வேட்டை, அந்த வேட்டைக்காக சென்றோம். நம்ம நாட்டு என்ன நாடு? நாடு நம்ம நாடு என்ன நாடு? குறிஞ்சி நாடு. குறிஞ்சி நாடு, நிலந்த குறிஞ்சி நிலம். தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சி நிலம். அதாவது குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லம், மருதம் என்று சொல்லப்பட்ட 5 நிலங்களே சிறந்து விளங்கக்கூடியது குறிஞ்சி நிலம். உண்மை. இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய சிற்றூர் தலைவனாகவே வேடம் தாங்கியிருக்கிறேன். ஆற்ற சபை 100 பல ஆயிரத்தில் உள்ள புலவர் வார்த்தை கூறியவும் முதலில் உலகம் தோன்றி அதன் பின்னால் சக்தி தோன்றி அதுக்கு பின்னால் உங்களை போன்ற மனிதர்களை படைத்து நீங்கள் எங்களை படைத்திருக்கிறீர்கள். உண்மை 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 உண்மை. அதுதான் அதான் உண்மை. அதாவது தாய்க்கு முதலே சொல்லிட்டேன், தாய் சிறந்த கோயிலுக்கு தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அதுவே கூடாது. நான் கண் கலங்க கூடாது. இப்படி நீர் விட்டுட்டு, ஆமா இப்படி விட்டுட்டு நீர் விட்டு இப்படி நாட்டை 7 பேர் பிறந்துட்டான். உங்களை பிள்ளை எப்படி வந்துச்சு? ஒரு வேட்டைக்கு போகும் மார்க்கத்துல சும்மா வள்ளிக்கிழங்கு பயப்படாம நான் என்ன பயந்தேன்? நீ என்ன கேட்கிற கேள்விக்கு பதில சொல்றீங்க. அதுதான் தந்தையிடம் கேள்வி கேட்பது பிள்ளையிடம் வழக்கம். ஆமா, தந்தைக்கு அறிவுரை பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வது தந்தையினுடைய வழக்கம். அதாவது தந்தை என்ன செய்கிறாரோ அதுதான் பிள்ளைகளுக்கு. நீங்க அம்மாட்ட போய் படுத்தா நானும் படுக்கணுமா? என்னையா பேசுறது? அறிவுலாம் பேசக்கூடாது. அப்புறம் என்ன அறிவுலாம்? நான் என்ன பேசுறேன்? நீங்க தெரியாம தவறு பண்ணி பார்த்தா செய்யலாமா? நான் தவறு பண்ண கிடையாது. அதாவது நல்ல பழக்கங்களை, உங்களுக்கு ஒழுக்கங்களை கட்டுப்படுத்து. இதுவரைக்கும் நீங்க என்னென்ன பழக்கம் பண்ணிருக்கீங்க? எங்க போற இடத்துக்கு போக கூடாது. அங்க அண்ணன் என்ன அது நான் என்னை கெடுக்க மாட்டாங்க. நீ உரால் பட்டால எனக்கு சொல்லுங்க. ஏன் கேட்டா போனீங்க. ஆமா, போகும் வழியில வள்ளி கிழங்கு எடுத்த பள்ளத்தில்
சத்தம் கேட்டது. ஆ. குழந்தை சத்தம் கேட்ட உடனே ஏதோ ஒரு குழந்தை சத்தம் கேட்டது என்று அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த குழந்தையை பார்த்தேன். எந்த குழந்தைய? அந்த பணத்துல கிடந்த குழந்தை. என்ன குழந்தை? பெண் குழந்தை. சரி, அதை எடுத்துட்டு என்ன சொல்ல, என்ன அழுதுச்சா இல்ல உங்களை பார்த்து அழுகாம முன் பட்டுருச்சா? அதாவது அந்த குழந்தை அழுகக்கூடிய பக்குவம் என்னவென்று கேட்டால், ஆ. முருகா என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை குகா குகா என்று அழுது. ஓஹோ, பரவாயில்லையே. என்ன படிச்சிருக்கீங்க? முருகா முருகா என்ற சொல்லை முருகா அந்த குழந்தை எப்படி அழுது தெரியுமா? ஆ. குகா 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 அப்படின்னு அழுத உடனே அப்பொழுது இந்த தந்தையினுடைய மனம் பூரிப்பாகிவிட்டது. உனக்கு விரைவாக இருந்துச்சு. ஏன் என்று கேட்டால், நம்மளுக்கு பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால் நம்ம முருகபெருமானை தரிசித்தோ ஏதோ ஒரு வழியில் நமக்கு பெண் குழந்தை கிடைத்தது என்று பூரிப்படைந்து இன்றைக்கு தக்க பருவகாலம் வந்து விட்டது. ஆனால் நாட்டு மக்கள் என்ன எப்படி பேசுறீங்க? மேட்டுக்கு போயிட்டா எங்க இப்ப விடிய காலம் போக போறேன். பரவாயில்ல. நம்முடைய குலக்கணவர் யாரு? முருகப்பெருமான், கண்ணன், கடம்பன். அம்மா எந்த தானே பேரை சொல்ல. வந்த வினையும் வல்கின்ற வல்வினையும் கந்தனின்று சொல்ல கலந்துவே செந்திநகர் சேவகா என்று திருநீரு அணிவாரே ராமசாமி. ஆமா, என் பேர் ராமசாமி. அந்த கந்தனுடைய அருளால நான் இப்ப என்ன வேலை பண்ணிருக்கேன், என்ன இடத்துல இருக்கிறேன்? தங்கச்சிக்கு அதுதான் உங்களை குறை சொல்றாங்க எல்லாம் ஊர்ல. என்ன குறை சொல்றாங்க அதைத்தான் கேட்டேன். ஆமா, நாட்டு மக்கள் நம்மளை பொறுத்து என்ன பேசுறாங்க. அதாவது என்னன்னா உங்களை குறை சொல்ல மாட்டாங்கப்பா. நீங்க நீதியிலையும் நேர்மையிலையும் சரியா இருப்பீங்க. உண்மை. எண்ணிலையும் தன்னிலை மாறாமல் எந்த காரியத்தையும் பொருட்படுத்தாமல் செய்வீங்க. செய்வேன். அதனால 7 பிள்ளையை கொடுத்துருக்காரு. ஆமா, ஆண்டவன் கொடுத்தது. ஆமா, ஆண்டை கொடுத்து நீயும் முன்னாடி சேர்த்து கொடுத்துருக்கீங்க. ஆண்டவனவே தூக்கி போடாது பையன். அதாவது இறைவன் கொடுப்பதை தங்கச்சி வந்து நம்மளுடைய புலவழக்க பிரகாரம் ஆண்கள் வந்து வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காமல் செய்வதும் வழக்கம். இந்த குழந்தை பிறந்துருச்சே, இதுதான் முருகா உனக்கு கருந்தல சிந்தனை வச்சு என் மகளை காவலுக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆமா, ஒரு ஏழனவே வந்து சொன்னாரு, கொப்பையிட்ட போய் சொல்றாரு. எப்படி இதுதான் எப்படி சொன்னதான். சரி, சொன்னதும் சொல்லிட்டேன். சரியப்பா, நான் போய் உள்ள வேலை இருக்கு எனக்கு. நான் போய் படைக்கிறேன் கொஞ்ச நேரம். என்ன படைய போறீங்க? மாவு படைய போறீங்க. பரவாயில்ல. அப்ப பள்ளியை அழைத்து வந்து அவர்களோட விவரத்தை சொல்லி வள்ளிங்க ஆறு எனது மகன் அப்படி சொல்லி என் பிள்ளை எழுதிட்டு அப்படின்னு வள்ளி வள்ளின்னு சொல்லிருக்கேன் மாதிரி அந்த பிள்ளை காதை கேட்டா நினைக்கிறேன். தக்க பருவகாலம் வந்தவொடனே அது பேரை சொல்றதுதான் விஷயம். சரியா, இப்படி சொல்லுங்க, மகளன்னு சொல்லுங்க. என் முன்னாடியே என் தங்கச்சி எப்படி பார்த்தா எனக்கு அதெல்லாம் உள்ளது. சரி, நான் வரேன். சரி, ரொம்ப நேரம் பேசி மன்னிச்சுங்க. பார்த்துமா? கற்பகமே உடையல்டி துணையாரம்மா, கற்பகமே உடையல்டி துணையாரம்மா, கற்பகமே உடையல்டி துணையாரம்மா, நீயே கரியன போட்டு கண்பாரம்மா. அம்மா கற்பகமே உடையல்டி துணையாரம்மா.
என்னை கண்டுகளித்து இன்புற காத்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை, எனது ஆர்வம் நாடக கலா ரசிகர்களே. நாடக கலா ரசிகர்கள் ஏசனை தெரியுமா? ஒரு சிலருக்கு நல்ல பேச்சை கேட்க பிடிக்கும், சில பேருக்கு நல்ல இசை மிகுந்த பாடல்களை கேட்க பிடிக்கும். இயல் இசை நாடகம். இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. அப்ப கற்றறிந்த சான்றோர்களும் ஆன்றோர்களும் பார்க்கக்கூடிய கலையும், மன்னர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட கலையும், இறைவனே இறங்கி வந்து வளர்த்த கலை எது அப்படின்னா அது நாடக கலை தான். அப்பேற்பட்ட தமிழை போற்றி வளர்க்கின்ற, தமிழுக்கு தொண்டு செய்கின்ற எனது அருமை, எனது ஆரோக்கியம் நாடக கலா ரசிகர்களே, என்னுடன் இணைந்து இசைந்து பணியாற்ற வந்திருக்கின்ற இசை ஞானிகளே. இசை ஞானிகள் சும்மாவா? ஒரு பாடல் உருவாகிறது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சமம். ஒரு 40-50 வாத்திய கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து வாத்தியங்களை இசைச்சு ஒரு பாடலை உருவாக்குவாங்க. ஆனா நாங்க வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் கிராமிய பாடினாலும் சரி, செம்மாங்கு பாடினாலும் சரி, மெல்லிசையாக இருந்தாலும், கர்நாடக சங்கீதமே நாங்க பாடினாலும், இவங்க 4 பேர் மட்டுமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு முழுமையான இசையை அமைச்சு தர முடியும்னு சொன்னா அவங்களுடைய அந்த திறமைக்கு என்னுடைய பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வள்ளியாக நடித்து கொண்டிருக்கும் பரமேஸ்வரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை கொண்டோம். வந்து சென்ற கலைஞர்களாக இருக்கட்டும், வர இருக்கின்ற கலைஞர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தனிப்பட்ட அந்த கதாபாத்திரக்கூடிய சிறப்பு இன்னைக்கு சிறந்த கலைஞர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் அனைவருமாக ஒன்று சேர்த்து இவ்விடத்திற்கு அழைத்து வந்து எங்களுக்கு பொன்னாடை போர்த்து மாலை மரியாதைகள் செய்து சிறந்த உணவளித்து, ஏன்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது மூலம் ஒரு இரவு நாங்கள் இங்க வந்து தங்கறதுக்கான எல்லா வசதிகளும் செஞ்சு தந்து இந்த அளவுக்கு எங்களை வந்து ஒரு பாதுகாப்பாக இன்னும் போற்றி புகழ்ந்து நல்லபடியாக வைத்திருக்கின்ற நம்முடைய விழா கமிட்டியாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி அனைவருக்குமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் எளிமையாக பேசினாலும் ஏற்ற மிக சிறப்பாக கேட்பவர்களின் செவிகளுக்கு இன்பங்களை மட்டுமே அள்ளி வழங்கும் வகையில் ஒளிபெருக்கி அமைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இனியவர்களே, சொற்கொண்டு சொல்லுதல் சோர்வாக கற்கண்டு மொழி நின்று சுமைக்கக்கூடியது. என்னதான் சொற்சுவையும் பொருட்சுவையும் ஊட்டி சுந்தர தமிழிலே பாட்டி செய்தாலும் கூட உள்ளதை உள்ளபடி சொல்லாம கொஞ்சம் உயர்த்தியே சொல்ற பெருமை யாரும் சேரும் அப்படின்னா ஒளிபெருக்கி இயக்குநர்களையும் அதன் உரிமையாளர்களையுமே சேரும். அந்த வகையில ஐயப்பன் ஆடியோஸ் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் எவ்விடத்திற்கு சென்றாலும் எங்களுக்கு முன்னதாகவே அவ்விடத்திற்கு வந்து காவல் தெய்வமாக வீட்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே வந்திருக்காங்களான்னு தெரியாது, அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விழா கமிட்டியாளர்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, சின்ன சிறு குழந்தைகளே, வருங்கால வாலிபர்களே, இளைஞர் நற்பணி மன்றங்களே, பெண்மணிகளான என்னுடைய கண்மணிகளே, இன்னும் இன்னும் அனைவருக்குமாக எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் நன்றி கலந்த என்னுடைய பணிவின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது பணியினை இனிய துவங்கும் விதமாக வேறு தோழி பங்கன் விட ஒன்ன கண்ணன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியானவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லிட்டு கோளறு படிகத்தை தொட்டு ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல யாரு குறை இருந்தாலும் ஆத்தா மாறி குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால Oh
மாரியம்மா எங்கள் மாரியம்மா வாழ்வு எல்லாம் வளமும் பெருகுதான் மாரியம்மா எங்கள் மாரியம்மா நன்றி நன்றி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 நிலங்கள். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இவை 4ம் தன் நிலை மாறி மணலும் மணல் சார்ந்த இடமுமானால் அது பாலை என்று சொல்லப்பட்ட 5 நிலங்கள் இருந்த போதும் அது மிகச் சிறப்புக்குரிய இடத்தை பெறுவது இக்குறிஞ்சி நிலமாகும். குறிஞ்சி நிலத்திற்கு கடவுளோ எம் குல கடவுளான கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சடாச்சரன், சக்தி வடிவேலன், சண்முகநாதன் என்ற பெயர் நாமங்களை தாங்கிய அந்த சரவண பவனை கண்முன் நினைக்கும் போது அடலாம். அவனிடத்துள்ளே
அமைந்த இச்சிற்றூர் சிறுகுடி சீரூர் என்று சொல்லப்பட்ட இந்த சிறிய ஊரிலே தலைவரான வேட்டுவ நம்பி. அந்த வேட்டுவ நம்பிக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து நங்கை மோகினியை தாயாக அடைந்து உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர் உடன் இருக்க எந்தவித குறையும் இல்லாமல் செல்லமாக வளர்ந்து வரும் நான் வள்ளி என்ற பெயர் நாமம் தாங்கி உங்கள் முன்னிலையில் நிற்கின்றன நினைக்கும் போது என் மனம் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்ற காரணத்தினாலே பார்த்து கட்டி நாட்டு ஒன்று நட்டு வச்சினா பூவாரி பார்த்து கட்டி நாட்டு ஒன்று நட்டு வச்சினா பூவாரி பார்த்து கட்டி நாட்டு ஒன்று நட்டு வச்சினா பூவாரி நானா பாடலையே நானா பாடலையே மலையை மலை சார்ந்த இனமும் குறிஞ்சி அடுத்தடுக்காய் அமைத்திருக்கின்ற அந்த மலைத்தொடர்கள் அதிலே பொங்கி வழிகின்ற நீர் ஊற்றுக்கள் நீர் அருவிகள் அவை அனைத்து பிரவாகமாக செல்கின்ற அந்த நதி அதன் கரைகளிலே செடி அதிலே இருக்கின்ற வண்ண வண்ண மலர்கள் அதிலே அமர்ந்து எழுகின்ற பட்ட பூச்சிகள் எத்தனை அழகு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு எப்படி இருக்கா எனக்கு ரொம்ப தெரியல. ஆனா உங்க எல்லாருமே நான் பாடுறது பிடிக்கலையா பேசுறது பிடிக்கலையா? ஏன் அப்படி இல்ல கைதட்டி
உற்சாகம் பண்ணாதான் எப்படித்தான் பாடுகின்ற பேசுகின்ற கலைஞர்களாக இருந்தாலும் கூட அந்த தட்டுகின்ற 2 கைகளும் கேட்கின்ற 2 செவிகளும் அதை பாராட்டுகின்ற அந்த வார்த்தைகளும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கலைஞர்களுக்கு பாட்டு வராது, பேச்சு வராதும்பாங்க. நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க தூங்கிட்டீங்களா முழிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதனால உங்களை நாங்களும் எங்களை நீங்களும் பார்க்கின்ற இந்த ஒரு நாள், வருடத்துல ஒரு நாள் இந்த மாதிரி விசேஷம் வைப்பீங்க. அன்னைக்கு நீங்க உற்சாகமா, நீங்க எந்த அளவுக்கு கைதட்டி ஆரவாரப்படுத்தி நீங்க உற்சாகமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்திருக்கிற கலைஞர்கள் நாங்க உற்சாகமாக இருப்போம். அந்த அளவுக்கு தொழில் சிறப்பாக, அழகாக, இன்னும் இன்னும் சிறப்பாக நடக்கும். அப்படித்தானே? அதனால எல்லாரும் ஒரு முறை நல்லா உறக்க கை தட்டும் போது அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை கொண்டு போகலாம். அதனால இதோட கை தட்டுங்க பார்ப்போம். நானும் உங்களை போல ஒரு பொண்ணு தானே. நான் வந்து இங்க மேடையில நின்று எப்பவுமே வந்து பார்வையாளர்களாக இருக்கிறத விட பங்கேற்பாளராக வரணும். ஒவ்வொருத்தரும் அவங்க துறையில, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள்ல இருப்பீங்க. அந்தந்த துறைகள்ல நல்ல ஒரு பங்கேற்பாளராக வரணும். அந்த வகையில நீங்க ஒரு சபை கூச்சம் அவை கூச்சம் இருந்தது அப்படின்னு சொன்னா எந்த இடத்துலையும் சாதனையாளர்களாக மாற முடியாது. அந்த வகையில இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, எப்பவுமே எந்த இடத்துலையும் உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கும் நீங்க கைதட்டி நீங்க ஆரவாரப்படுத்தணும்னு நினைச்சா அதை முழுமையாக செய்யுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி வாழ்க்கையை ஓடக்கூடாது. அந்த வகையில கைதட்டி உற்சாகப்படுத்தி நீங்க ரசிக்கும் போது இன்னும் உற்சாகமா உங்களுக்கும் எங்களுக்குமான அந்த ஒரு ஒத்துழைப்புகள் அதிகமாக இருக்கணும். அந்த வகையில ஏன்னா 2 கைகளை தட்டும் போது ஏற்படுகின்ற மின்சாரம் உடலோட ரத்த ஊட்டத்தை சீராக்குதுன்னு சொல்லுது மருத்துவம். ஆனா நான் சொல்றேன், 2 கைகளை தட்டும் போது உங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த உற்சாகம், அதுதான் அதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் நாங்க பயணப்பட்டு வரணும். உங்களோட சந்தோஷம் எங்களுடைய சந்தோஷம். ஆகையினால மிகவும் சந்தோஷமாக இருங்க. இந்த ஒரு நாட்கள், ஒரு சில நாட்கள் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும். மற்ற நாள்ல வேலைன்னு ஓடிடுறீங்க இல்லையா? அப்ப சந்தோஷமா இருக்கிற நாட்கள்ல நல்ல ஆரவாரப்படுத்தி சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? அந்த வகையில இந்த இடத்த பார்க்கும்போது தெரியுமா, பொங்கல பொங்கல வெட்ட மங்கள மங்கள தங்கச்சி 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 புரியல. அதே நீங்க பாடுறது அதே அந்தரதை மாதிரி பொங்கல பொங்கல வெட்ட மங்கள
நிகழ்ச்சி நடத்த முடியும். அந்த வகையில இந்த வண்ண வண்ண மலர்கள் எல்லாம் அமர்ந்து எழுகின்ற பட்டம் பூச்சிகள் ஒரு அழகுனா, சின்ன பறக்கிற அந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் ஒரு அழகுனா, எங்கேயோ வந்து கேட்கிற அந்த குயில் ஓசை உங்களுக்கு எல்லாம் கேட்கதான் தெரியல, ஆனா எனக்கு தனியா கேட்குது. என்னன்னா ஒவ்வொரு கலைஞர்களும் அவங்கவுங்க கதாபாத்திரத்துல மிக சிறந்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளவே சொன்னேன். அந்த வகையில ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அந்த வாசிப்புகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? திணைவனத்துக்கு காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. திணைவனத்துக்கு என்னதுக்குப்பா நான் காவலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டா, ஆண்கள் உழுது பயிரிடுவதும் வயசுக்கு வந்த பெண்கள் திணைக்காவல் புரிவதும் நம்முடைய குல வழக்கம். அதனால
அதனால எங்க அப்பா வந்து வணக்கம் உண்டாகட்டும் மகளே. வணக்கம் தந்தையே. ஏன்னா தாயிற்கு சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில என் அருமை தந்தையை பாடாமல் இருக்கலாமா? புரிஞ்சினாடு போற்றுகின்ற தந்தையே, வள்ளி வணங்குகிறேன் மனமகிழ்ந்த சிந்தை. புரிஞ்சினாடு போற்றுகின்ற தந்தையே, வள்ளி வணங்குகிறேன் மனமகிழ்ந்த சிந்தை. எதற்காக நீங்கள் என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன? மகளே, நம்ம குல வழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் சரி, பெண்கள் திணைப்புறம் காவல் செய்வதாக நம்ம குல வழக்கம். ஆமா. ஆகையினால நீ தாங்களோ பருவகாலத்துக்கு வந்து விட்டது. ஆமா. நம்ம முருக பெருமானுக்கு கருந்தினை செந்தினை, ஆமா, 2 திணைகளை விழுந்திருக்கிறதாக சொல்லீர்கள். அந்த கருந்தினை நமக்கும் சரி, செந்தினை முருக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் படைக்க வேண்டும். அந்த முருக பெருமானுக்கு காவல் செய்து சரி, பறவைகள் அந்த திணையில் உட்கார்ந்து எச்சல் பண்ணாமல் சரி, அதற்காக அந்த பறவைகளை வானம்பாடி பறவைகளை காணம்பாடி விரட்ட வேண்டும். வானம்பாடி வரக்கூடிய பறவைகளை காணம்பாடி விரட்டிடணும். சரி, பறவைகளுக்கு சேதாரம் வந்துடக்கூடாது. சரி, சேதாரம் வந்தால் முருக பெருமானுக்கு ஆகாது. ஏன்னா விளைஞ்சிருக்கிற பயிர்களுக்கும் சேதம் ஆயிடக்கூடாது, பறந்து வரக்கூடிய பறவைகளுக்கும் சேதாரம் ஆயிடாம என்னுடைய தந்தையார மட்டும் இந்த மாதிரி யோசிக்க முடியும். ஏன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என்னுடைய குலப்பண்பு. அதனால கூறுங்க தந்தையை. இந்த கவன் வைத்து சரி, ஆலோலம்பாடி அந்த பறவைகளை விரட்ட வேண்டும். நன்றி தந்தையே. ஏன்னா வானம்பாடி வரக்கூடிய பறவைகளை வானம்பாடி விரட்டுவதற்கு ஆலோலம் சோ அப்படின்னு சொல்லி பறவைகளை விரட்ட வேண்டும். ஆமா, அந்த வகையில சரி, அதுதான் உண்மை. சென்று வருகிறேன். நன்றி தந்தையே. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. நான் ஒருத்தரை விரும்பினேன். நீங்க ஒருத்தரை விரும்புறீங்களா? ஆமா. என்ன தெரியுமா? யார விரும்புறேன்னா என்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான் தான் விரும்புறேன். எங்க அப்பா வேற வந்துட்டு போயிருக்காரு, அவருக்கு தெரியக்கூடாது. உங்க 4 பேருக்கு அந்த ரகசியம், சரியா? அதனால அவரை நினைச்சு அவரையே நினைச்சு நான் ஒரு பாட்டு பாடுறேன், சரியா? வாசல் கருவி பிள்ளையே, ஏத்த பெத்த மன்னவனே, வாசல் கருவி பிள்ளையே, ஏத்த பெத்த மன்னவனே, அது ஊசி குளிர போது ஒன்று நினைச்சு தூக்கோ போச்சு நடக்கிட்டு பொண்ணா உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னா நன்றி கட்ட சேல அது வேணாவில் கண்டே உள்ள சேல இல்லாதா கட்டிக்கடி இப்போதே அம்மாவதியானா எப்பாது என்னாது பாவா ஊத குளிர் காத்து அது ஊசி கொண்டுற போது உன்னை நினைத்து தூக்கம் போச்சு போச்சு
முழுமுருங்க பூத்தது போல எந்த பொண்ணு கையும் இது இன்னும் தொட்டதில்லை இன்றும் மட்டும் கண்டு அவன் கற்புது கெட்டதில்லை கல்யாணம் கத்தேரி ஊர்கோலா கையோடு கை சேர்ந்து போ அந்த ஊசி குதிர போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் சென்னியில் வைத்த சேவக போற்றி அப்படின்னு மணிவாசக பெருமான் சொன்னது போல தோழி அன்னை யார் வர்றாங்கன்னு தெரியல திணைக்காவல் புரியறதுக்கு அனைவரையும் அடைச்சிக்கிட்டு நீங்களும் வந்துருங்க இன்னைக்கு திணைக்காவல் சிறப்பாக செய்யலாம் அந்த வகையில நீலமயில் மீது யானம் பலம் வந்து நீதாய கருள வேணும் தெய்வம் என் தெய்வம் மொழியும் தமிழ் குமரன் தெய்வம் என்
தெய்வம் என் தெய்வம் பையமெல்லாம் போட்டு கடிக்க வரவில்லை உள்ளோர் பிழையாகிய தெய்வம் என் தெய்வம் தெய்வ மங்கையரை தான் வளர்ந்தது உள்ளோர் பிழையாகிய தெய்வம் என் தெய்வம் தெய்வ மங்கையரை தான் வளர்ந்தது உடலை பறித்த கோடி என் தெய்வம் கமலம் தித்திக்கும் தேம்பாடும் திகட்டாத தெல்லம்